ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஆத்துமாவை ரட்சிக்க வந்த ராஜாதிராஜா ஊழியத்தினுடைய சார்பிலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என் தேவனுடைய பிள்ளைகளே, 7 மாதம் கடந்து 8வது மாதம் ஆகஸ்ட் மாதம் முதல் நாளிலே காலையிலே இந்த ஷாம் டிவி மூலியமாய் யூடியூப் மூலியமாக உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. விசேஷமாய் 7 மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டே இருக்கிறார். சென்ற மாதம் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறான்னு சொல்லி ஆவியானவர் அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். அதே ஆவியானவர் நம் நடுவில் இப்போ இஸ்ரவேலின் பரிசுத்தர் பெரியவராய் இருந்து இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் முதல் நாளிலே தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது அடியனோடு பேசின வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ரூத்து புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த மாசத்தினுடைய வாக்கு தத்துவம் அவராலே என்றால் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நமக்கு நிறைவான பலனை ஆண்டவர் கொடுக்கிறவர். இந்த மாதம் நிறைவான பலனை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். யார் பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள்? இந்த வேதத்தில் 3 விதமான காரியம் உண்டு. அவருடைய அடைக்கலத்தில் வந்தது முதல் காரியம், அதாவது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். 2வது ஏற்றுக்கொண்டவர்களுடைய செயல், 2வது காரியம் அவங்க செய்கை எப்படி இருக்கிறது. 3வது தான் அவரால் நிறைவான பலன். அப்போ இங்கே இந்த வேதத்தில் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற காரியம் நகோமியும் ரூத் 2ஆக பிரித்து காட்டுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்த நகோமி தன்னுடைய வாழ்க்கையில் அந்த முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் பெத்தேல், அந்த பெத்லகேம் என்ற இடத்துல வாழ்ந்தவள் மோவாப்புக்கு போகிறாள். அவளுடைய செயலை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்பத்தின் வீட்டை விட்டு போகிறாள். எங்கே போகிறாள்? மோவாப்பு. அது விக்கிரகம் நிறைந்த இடம், அசுத்தமான இடம். ஆனால் அந்த அசுத்தமான இடத்துல இருந்து ஒரு சகோதரி ரூத் என்ற சகோதரி பரிசுத்தமான இடத்துல வருகிறாள். இதுதான் முக்கியமான ஒரு காரியம். நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நிறைவான பலன் இல்லாததுக்கு என்ன காரணம்? என் வாழ்க்கையில் குறையோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிற இத்தனை ஆண்டு காலமாய் ஞானஸ்தானம் எடுத்து இருக்கிறேன், தேவனோடு பிள்ளையாக இருக்கிறேன். ஆனால் இங்கே இந்த சகோதரி மூலியமாய் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். ரூத் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து நல்லா கவனிக்கணும். நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இங்கே இந்த ரூத்தினுடைய விசுவாசத்தை பாருங்க. மோவாப் என்பது வேதத்தில் ஆதியாகமம் 19:36 37 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அது அசுத்தமான காரியத்தை குறிக்கிறது. அதே அந்த மோவாப்பை குறித்து வேதத்தில் உபாகமம் புத்தகத்தில் 23வது அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாமா? அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. கர்த்தருடைய சபைக்குள்ளவே வரக்கூடாது. பாருங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சாபம், மோவாபியருக்கு கொடுக்கப்பட்ட சாபம், கர்த்தருடைய சபைக்குள்ள 10 தலைமுறைக்கு உள்ள நுழையக்கூடாது. அப்படியாப்பட்ட ஒரு அசுத்தமான இடத்துல விக்கிரகம் நிறைந்த இடத்திலிருந்து வந்தவள் ரூத்து. ஆனால் பரிசுத்தமான இடத்துல அப்பத்தின் வீட்டில் வாழ்ந்தவள் நகோமி. அந்த நகோமி தன்னுடைய வாழ்க்கையில் மோவாப்புக்கு போகிறாள். அங்கே போனதுனால வேதம் சொல்லுகிற 1வது அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நான் நிறைவுள்ளவளாய் போனேன். பாருங்க, இங்கே வாழ்ந்து இருக்கும் போது பெத்லகேமில் இருக்கும் போது அவள் நிறைவுள்ளவளாய் வாழ்ந்து இருக்கிறாள்.
தன் கணவனோடு தன் பிள்ளைகளோடு சுகத்தோடு வாழ்ந்திருக்கிறார். ஏதோ கொஞ்சம் குறைவினால இந்த குறைவினால தேவனை விட்டு பெத்தலேகேமை விட்டு மோவாப்புக்கு போகிறாள். அங்க போகும்போது அவ சொல்லுகிறார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். என்ன அர்த்தம்? இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டேன்னா, நான் நிறைவுள்ளவ தான் போனேன், ஆனால் திரும்பி வரும்போது என் கணவனை இழந்துட்டேன், என் 2 பிள்ளைகளை இழந்துட்டேன், குறையோடு கூட வந்திருக்கிறேன், கசப்போடு வந்திருக்கிறேன், துக்கத்தோடு திரும்பி வந்திருக்கிறேன். அப்போ அவளுடைய வாழ்க்கையில் குறையோடு வந்தது காரணம் கர்த்தரை விட்டதுனால. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 73:27 வசனம் வாசிக்கலாம். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். நல்லா கவனிங்க, ஆண்டவர் விட்டு தூரமா போனவங்க சகோதரி நகோமி. அவங்க வாழ்க்கையில் இன்னைக்கு கணவனை இழந்துட்டாங்க, தன் பிள்ளைகளை இழந்துட்டாங்க. அங்கே மோவாப்புக்கு போன பிறகு எல்லாவற்றையும் இழந்துட்டு திரும்பி வெறுமையோடு வருகிறார்கள், குறையோடு வருகிறாங்க. ஆனால் அப்படியாப்பட்ட அசுத்தமான அந்த பகுதியில், அந்த தேசத்தில், விக்கிரகம் நிறைந்த இடத்துல, பாவம் நிறைந்த இடத்துலேருந்து அங்கேருந்து ஒரு சகோதரி ஆண்டவருடைய அடைக்கலத்தை தேடி ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறி அங்கே வந்த பிறகு அவளை பார்த்து வேதம் சொல்லுகிறது, ரூத் 2வது அதிகாரம் 12ஆம் வசனம், அவரால் உனக்கு நிறைவான பலன் வரும் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே செய்கைக்கு தக்க பலன் நாம் என்ன செய்கிறோமோ வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் புத்தகம் 62வது அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாமா? கிருபை உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். ஆமென். அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாள்ல 2 விஷயம்தாங்க. ஏன்னு கேட்டேன்னா, பெத்லகேம்ல இருந்தவள் மோவாப்புக்கு போனாள், ஆண்டவரை விட்டு தூரம் போனால், அவள் வாழ்க்கையில குறைவுபட்டாள். ஆனால் மோவாப்பில் இருந்தவள் பெத்லகேமுக்கு வருகிறாள். ஆண்டவர் அவளுடைய செயலை பார்த்தார். என்ன செயல்? உன் ஜனம் என் ஜனம், உன் தேவன் என் தேவன், மரணமே அன்று உண்மை என்று பிரிக்க கூடாது. அப்ப இந்த தேவனுடைய பிள்ளைகள் இந்த வேதத்தில் வாசித்து பாருங்க. ரூத் 1வது அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி. பாருங்க, நான் நிறைவுள்ளவளாய் போனேன்னு சொன்னான். ஆனா இன்னைக்கு அவ குறையோடு கூட தெரியும். ஆனா இன்னைக்கு குறையோடு வந்தவள், தன் கணவனை இழந்தவள், தன் வாழ்க்கையில எல்லாம் சொந்த ஜனங்களை எல்லாம் இழந்தவள். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வந்தவ, அவருடைய அடைக்கலத்தில் வந்தவ, அவளுடைய செயலை பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ரூத் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகள் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள், இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்சம் நேரம் தான் ஆயிற்று என்றான். நல்லா கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. அந்த ரூத்து ஒரு வயலில் போய் அரிக்கட்டில சிந்துகிற கதிர்களை பொறுக்க வருகிறாள். அவள் அரிக்கட்டுகளை சிந்துகிற அந்த கதிரை பொறுக்கும் போது கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில உண்மையாக சொல்லுகிறேன், அந்த செயல் என்பது அவளுடைய செயலை கர்த்தர் பார்க்கிறார். ஏன் கேட்டேன்னா, அந்த அரிக்கட்டை பொறிக்கிற அந்த வயலுக்கு எஜமாட்டியாய் மாறுகிறாள். ஆண்டவர் அவளை ஆசீர்வதிக்கிறார். இங்கே ரூத்து வாழ்க்கை மாற்றப்படுகிறது, உயர்த்தப்படுகிறது. ஆண்டவரால் நிறைவான பலனை பெற்றுக்கொள்கிறார். அந்த போவாசுக்கு மனைவியாய் மாறுகிறாள். அவளுடைய சந்ததியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீது வம்சத்துக்குரியவளாய் மாறி, எந்த 10 தலைமுறைக்கு சபிக்கப்பட்டவள் சபைக்குள்ளே வரக்கூடாது என்று சொன்னவள், அந்த சபிக்கப்பட்டவள் ஆசீர்வதிக்கப்படுகிறாள். ஆசீர்வதிக்கப்பட்டவள் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து விடுகிறாள். இன்னைக்கு அப்படிதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில். இன்னைக்கு தேவனை அறிந்தவங்க, சத்தியத்தை தெரிந்தவங்க, ஆண்டவர் பிள்ளைங்க, இன்னைக்கு வேற எதையோ தேடி கொண்டு இருக்கிறோம்.
ஆண்டவர் பார்வைக்கு அருவருப்பாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம செயல்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். உபதியா புத்தகம் 15வது வசனம் வாசிக்கலாமா? எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும். உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். பாருங்க, தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய ஜனத்தையும் தன்னுடைய சொந்தத்தையும் தன் ஊரையும் எல்லாரையும் விட்டு விட்டால் அங்க வந்த பிறகு அவளுடைய செயலை பார்க்கிறாங்க. அங்க வேதம் சொல்லுகிறது, உன் செய்கையை பார்க்கிறேன். அங்க ரூத் 2வது அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாமா? அதற்கு போவாஸ் பிரதித்துரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விற்று முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அப்ப பாருங்க, அதற்காக தான் வேதத்துல இந்த மாசம் ஆண்டவர் சொல்றாரு, செய்கைக்கு தக்க பலனை கொடுக்கிற தேவன். அவருடைய அடைக்கலத்துக்கு வந்திருக்கிற நாம சென்ற வாழ்நாட்களில் வாழ்ந்த வாழ்க்கை நமக்குள்ள இப்ப இருக்கக்கூடாது. அந்த ரூத் வாழ்க்கையில தன்னுடைய இனத்தையும் தன் ஜனத்தையும் அவங்களுடைய பழக்க வழக்கங்களை விட்டுட்டாங்க. இங்க வந்து ஆண்டவர் பிள்ளை அவருடைய அடக்கலத்தில் வந்துட்டாங்க. அந்த எந்த வயலில் அவர் ஆண்டவரை கதிரை பொறுக்கினால் அந்த வயலுக்கு சொந்தக்காரியாக மாறுகிறார். அந்த வயலினுடைய எஜமானுடைய மனைவியாய் மாறுகிறார். அவளுடைய பெயர் பழைய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை, புதிய ஏற்பாட்டிலே அவள் பெயர் வருகிறது. ஆனால் இங்கே நொகோமி வாழ்க்கையில் ஆசீர்வாதமான இடத்தை விட்டு மோவாப் என்ற அசுத்தமான இடத்துல விக்கிரக நிறைந்த இடத்துக்கு போவதனால எல்லாவற்றையும் இழந்து விடுகிறாள். அப்போ செய்கைக்கு தக்க பலன். அதனால தான் ரூத் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன். அப்போ இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளை இந்த கேட்கிற இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம கண்ணு பார்க்குறதெல்லாம் பசுமையாக இருக்கு என்று அங்கே ஓடுகிறோம். ஆண்டவரே, சோதனை வரும்போது தேவனை விட்டு விலகி ஓடுகிறோம், தேவனை விட்டு தூரம் போகிறோம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து விடுகிறோம். அவரையே நம்பிக்கொண்டே இருக்கிற நீங்கள், அவருடைய அடைக்கலத்தில் வந்து இருக்கிற நீங்கள், ஆண்டவர் பிள்ளைக்கு உங்கள் செயல்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது அவரால் நமக்கு நிறைவான பலன் வரும். அவர் நிறைவான பலன் நமக்கு கொடுப்பார். கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே, ஆகஸ்ட் மாதத்தில் முதல் நாளில் இந்த காலையில் என் பிள்ளைகளும் நாங்களும் உண்மை நோக்கி பார்க்குறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்னைக்கு நகோமியும் ரூத் 2 பேர் குறித்து எங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தீர். ஆண்டவரே, நகோமி இருந்த இடம் ஆண்டவரே பெத்லகேமில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடம், அப்பத்தின் வீடு. ஆண்டவர் அது ஆண்டவர் அந்த இடத்தை விட்டுட்டு மோவாப்புக்கு போனதுனால, மோவாப்புக்கு போன பிறகு தன் கணவனையும் தன் பிள்ளைகளை இழந்து அங்கிருந்து திரும்பி வரும்போது குறையோடு வந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் மோவாப் தேசத்தில் வாழ்ந்த அசுத்தத்தில் வாழ்ந்த ஆண்டவரை தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனை உள்ள இடத்திலிருந்து வந்த ரூத்து, அவளுடைய செயல்கள் இந்த இடத்துல ஆண்டவருடைய பார்வைக்கு பிரியமாக இருந்ததுனால உன் செய்கைக்கு தக்க பலன் என்று சொல்லி அவரால் நிறைவான பலன் உனக்கு கட்டளையிடுவார். நாம் ஆண்டவரே, இந்த நாளில் ஒவ்வொருத்தருடைய செய்கைக்கு தக்க பலன் அவங்க தலைமையில் இருக்கும். இருதயத்தின் சுத்தத்துக்கு ஏற்ற பலன் உண்டு. ஆண்டவரே, இந்த காலையில் எங்களை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கிறோம். இந்த மாதத்தில் எங்களை சீர்தூக்கி பார்க்கிறோம். ஆண்டவர், நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஆனால் ஆண்டவரே, இன்னைக்கு பாதியில் வந்தவங்களெல்லாம் ஆண்டவரே அநேக விதத்தில் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமாய் செயல்படுகிறார்கள். அவர்கள் செயல்பாடுகளை பார்க்கிற தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் நாங்கள் எத்தனையோ வருஷமாக கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், எத்தனையோ வருஷமாக சபைக்கு போயிட்டு இருக்கிறோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் குறையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிறைய குறியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற எங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் பேசினீங்க, நாங்கள் திரும்பவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இனி வலதுபுறமும் இடதுபுறம் சாயாதபடி உண்மையே நம்பி இருக்கிறோம், உண்மையே சார்ந்து இருக்கிறோம். எங்கள் குறைவுகளை நிறைவாக்க ஆண்டவர், நீங்கள் வேதம் சொல்லுது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நிறைவானவர் வரும்போது குறைவுகளெல்லாம் ஒழிந்து போகுமா? எல்லா குறைவுகள் ஒழியட்டும். இந்த மாதம் பிள்ளைகளுடைய எல்லா குறைவுகளை நிறைவாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. ஆமென்.